சார்ந்திருப்பதால் இன்னொருக்கு சற்று தாயாதி முறை இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி எனக்கு தெரியாது. ஆகையாலே இன்னொரு இடத்திலே இன்றைய தியானமான இடத்தில் நான் மகாபாரத்தை ஆட வேண்டுமே. ஆனால் எனக்கு என்னவோ சற்று அச்சமா இருக்கு. ஏன் என்னை தொட்டு மனம் புரிந்தாரே அந்நாள் முதல் கொண்டு இது நாள் பரியந்தம் அவருடைய முகத்தை நான் சரிவரையும் பார்த்தது கிடையாது. ஆகையால் இன்றைய தினத்திலே அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். ஆனால் ஏதோ கொஞ்சம் அச்சம் வெக்கமா இருக்கு. ஆகையாலே எனக்கும் அன்னொருக்கு இடையே ஒரு தெரிய வளர்த்துங்க. நான் ஏதாவது சொன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கு திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டதா? ஆகையாலே தங்களின் முகாரம்பத்தை பார்ப்பதற்கு அந்த அம்மையாருக்கு சற்று வெக்கமா இருக்கு. ஆகையாலே நீங்கள் ஏதாவது வாய் வார்த்தையை வரைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கிருந்து சொல்லுவீங்களா? நாங்க வாங்கி அண்ணாமலை சொல்லுவோமா? அதே மாதிரி அண்ணாமலை சொல்ல வேண்டுமா? எங்கிருந்து சொல்லுவாங்களா? நாங்க வாங்கி உங்களுக்கு சொல்லுவோமா? ஐயா போடப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. பட்ட மகள போறவருக்கு ஒரு சின்ன கட்டு குடும்பம் இருப்பான். ஐயோ இது யாருக்கும் தெரியாது. உலகத்துல கட்டம் பகல் போறவங்களுக்கு தட்டு கொடுக்குற மரப்பான் யாருக்கும் தெரியாது. இவர் தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. வந்த விஷயத்தை மட்டும் சொல்லி மூஞ்சி பார்த்து அவரை தொட்டு திருமங்கலம் சூடிய பாவத்திற்காவது அவரிடத்தில் நானே வாழ்வாத்தை ஆடுகின்றேன். அப்படியாகட்டும். ஆதிநாள் முதல் கொண்டு எப்போ என்னை தொட்டு மனம் புரிந்தாரே அந்நாள் முதல் கொண்டு போட்டுக்கோ. பாத்திர மோட்டோ இல்ல என்னை தொட்டு மனம் புரிந்தாரே அந்நாள் முதல் கொண்டு இது நாள் பரியந்தம் இல்லாது இங்க ஆடாது. இன்னைக்கு மட்டும் நம்ம மத்தியில் வந்து ஆடி இப்ப நான் தொலை ஆடுதான்னு கேட்க போறேன். நீ ஆடிட்டாலும் நீ காட்டிட்டாலும்
ஜில்லுன்னு எனக்கு அடி விடிய யுத்தம் போக வேண்டும் கெட்ட வந்து கைக்கு மேல பட்டுச்சு மகர மட்டுமே போயிட்டு போகணும் அல்லாடிங்கிற நகிரி போய் 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 அல்லாடிங்கிற போது நகிரி ஆத்துக்கானா உன்னை அழைத்த நோக்கம் என்னவென்றால் விடிய யுத்தம் போக போகின்றேன் ஆகையால் உன் கைப்பட தாமரம் பெற்றுக் கொண்டு போகாமல் இருக்கின்றேன் எங்கனா போட்டோம் இந்த உலகத்துல இப்படிலாம் ஏசுறாங்க விட எப்படிமா ஏண்டி அம்மா இங்கே சத்தியமா என் தலையாயிட்டா தூக்கி மேல மூஞ்சி பாக்கிறதுக்கு அவர் யாரையும் பாருங்க என்ன பண்ணுது அவர் உங்களை பார்க்கணும் ஏன் வேணாம்மா இந்த உலகத்துல சாமியாரா எப்படி ஆசுறாங்க சின்ன ஜாதி சின்ன குலம் தாய் இல்லாதவன் தந்தை இல்லாதவன் முற்றோர் இல்லாதவன் பெற்றோர் இல்லாதவன் ஜாதிலாம் ஜாதி சின்ன ஜாதி குலம் இல்லாதவன் கோச்சாரம் இல்லாதவன் சத்தியமா நான் சொல்ல நீ சொல்ல நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பேசிக் கொண்டிருக்காங்க சத்தியமா நான் சொல்லலப்பா நீ சத்தியமா சொன்னே பண்ண நீ சபையில ஒரு கூட தெரியும் நீ சொன்னே இல்லையா டேய் நான் சொல்றேன் அந்தம்மா காணிகளுக்கு கேட்கல குளம் கேட்டுக்கலாம் நான் சொல்லல உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க அதனால உன் குலம் என்ன கோச்சாரம் என்ன நீ யாரு உன் தாய் யாரு தந்தை யாரு விவரமா கொஞ்சம் சொல்லு சொல்லு
ஏனென்றால் என்னை இடுகொலத்தோர் என்றும் ஜாதியிலாதவன் தாயிலாதவன் தந்தையிலாதவன் என்று என்னை இழிவாக பேச வேண்டாம் கண்ணியை பேச வேண்டாம். காரணம் என்னவென்றால் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனும் என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிய மாட்டார் கண்ணி, அறிய மாட்டார். இங்கு அறிய மாட்டார். பிறப்பின் விருதாந்தம், இவருடைய குலாச்சார வன்மை, சதிர்முகம் படைத்தை அன்ன வாகனத்தின் மேல் உலாவி வரக்கூடியவர் சதிர்முகம் படைத்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனே அறிய மாட்டாரா இவருடைய பிறப்பின் விருதை. வயிற்று புடுவனுக்கு அப்படி இருக்கும் போது தொட்டு தாலி கட்டின மனைவி எனக்கே தெரியல இவருடைய குலம் பிரம்மதேவனை மட்டும் தெரிஞ்சிருமா? ஆகையாரு அவர் தெரிஞ்சா தெரியும், தெரியாடி போட எனக்கு தெரியாது. நான் அறிய வேண்டும் உன்னுடைய குலம் என்ன, கோச்சாரம் என்ன, தாய் யாரு, தந்தை யாரு, உற்றோர் யாரு, பெற்றோர் யாரு, நீ எங்க பிறந்த, எதுல பிறந்த, என் தக்காச்சி எங்க பிறந்த சரி, எதுல பிறந்த நீ வந்த வயல் தான் நானும் வந்தேன். எங்க அம்மா நல்லா காட்டுறாங்க. ஐயோ ரொம்ப காட்டுமே. ஐயோ என் விவரம் விலகச் செல்லும் முன்னதாக விஜயன் மீது சண்டைக்கு போகின்றேன் கண்டே, சண்டைக்கு போகின்றேன். இந்த ஊர்ல உபேந்திர சிலை எங்கன்னா உங்க வீட்டுல இல்லைன்னா எதுவும் வச்சுங்க, நல்லா ரொம்ப அதே மாதிரி இவர் சண்டைக்கு போனா எனக்கு என்ன இல்ல யாரு சொல்லு சொல்லு. ஏன்னா சண்டைக்கு போன எனக்கு யாரு, சாண்டாவளி போன எனக்கு நன்றியா ஆசை அந்த இது இருக்கு பெரியம்மா குடிச்சு கூட போயிருந்தா. அதனால எனக்கு எல்லாம் தேவை கிடையாது. உன் தாய் யாரு, தந்தை யாரு, உற்றோர் யாரு, பெற்றோர் யாரு, உறவினர் யாரு, உன் குலம் என்ன, கோச்சாரம் என்ன, நீ என்ன ஜாதி அப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. சமாசாரம் தலையெழுத்து மாதிரி கண்ணே
ரொம்ப ரொம்ப ஏறுமே மகா நான் சொல்லுறேன் கேளா தீண்டப்படாத எங்க தொட்டாலும் ஜனம் கொண்டு போடா கொண்டு வா சீக்கிரம் கை கை விடா டேய் 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 அடியாம் வாங்க வராங்க இல்ல உங்க கை சொன்னா நீ கை கைனா உன்னைய தொட்டாமா டேய் மோ அட மூஞ்சியா ஐயோ ஒரு புள்ள பெத்துக்கும் போது இல்ல அந்த தேண்ட போடாதவன் சாமி மேல போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பாக்கட்டே நீ இந்த மாதிரி வேலை செய்வனே புரிய ஆம்பளை வாசனை ஐயோ மகாராஜா என்னடா வாய் பல்லி பல்லி ஆம்பளை தப்பா நம்போ ஏய் ரொம்ப வாசனை அந்த 3 நாளைக்கு உன் கெட்ட வர முடியாது ஐயோ 3 நாளைக்கு முன்னாடி குச்சி சுத்துறீங்க போய் அது இல்ல பாத்து முந்தையே பாத்துங்க மாமா என்ன மாமா மணி 8 மணி ஆகுது வீட்டுக்கு போலையா மாமான்னு கேட்டேன் பார்த்து முடிஞ்சு அதனால ஆம்பளை வாசல் டேய்
அந்த பாட்டி வாழ்ந்தனகே அழிகே அந்த காதிரவான் உதயா முன்னே நான் கடுமையாய் போனதே பயம் தலை காண எனக்கு மகிழ்ச்சியாய் கேளுமடி கண்ணீர் மாலா சொல்ல சொல்லடி பிடிந்தால் 17 நாளா யுத்தம் அப்படி அந்த 17 நாள் யுத்தத்திலே துரியன் பட்சம் யுத்தத்துக்கு புறப்படுகின்றேன் ஐவரில் நடைபெறுந்த பாக்கினாகப்பட்டவன் கண்ணனெங்கே என்று குளிக்காத்து உங்களை கட்டித்துக் கொண்டிருப்பான் ஐயாரே உன்னிட வாழ்வாற்றையாலே கைப்பட தாமரம் பெற்றுக்கொண்டு போகலாம் என்று வந்திருக்கின்றேன் ஐயா உன் முத்தான வாய்ப்பிறந்து போய்வாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லி கைப்பட தாமரம் தந்தாயானான் ஒருவேளை எதிராளி கணைப்பட்டு குறிக்காத உண்மையை நான் மண்டதை உண்டானால் வீர சித்தம் கிடைத்தாலும் கிடைக்கும் என்று மனதில் ஒரு நல்லாசையோடு வந்திருக்கின்றேன் ஆசையோடு வந்து என்னை மோசம் செய்யாத கண்ணி உன் கைப்பட தாமரம் தந்தால் போதும் புறப்படுகிறேன் இந்த வாவியம் புரண்டி ஒன்றாய் இந்த வையாகம் முழங்கினாலோ இதனை வந்துட்டாலோ உந்தன் குணம் தெரியாமல் பேசலாம். சொல்லக்கூடியது ஒரு அழகான பசு. அந்த பசுவை பிடித்து வந்து பசுவிலே இருக்கக்கூடிய சனத்திலிருந்து பாலை கறந்து அந்த பாலினால் முகத்தை பார்த்தால் தெரியுமா? தெரியாது. அந்த பாலினால் முகத்தை பார்க்கலாம். எப்படி என்றால் அந்த பாலை ஒரு பாத்திரத்திலே ஊற்றி அனல்ல காட்டினா அது அதாவது சூடு ஏற்றிய பிறகு அது ஒரு தயிரை ஊற்றி
குறையிட்டு தயிராக்கி தயிரிலிருந்து மோர் எடுத்து மோரிலிருந்து வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெயிலிருந்து நெய்யை தனியா பிரித்து எடுக்கணும். எடுத்த பிறகு அந்த நெய்யை அனல்ல காட்டிட்டு தாம்பாளம் தட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தட்டு, அந்த தட்டுல அந்த நெய்யை ஊத்திட்டு தன்னுடைய முகாரவிந்தத்தை பார்த்தா சும்மா கண்ணாடி போல தெரியும். கண்ணாடி 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 அவ்வளவு சொல்லும் போதா நீ நினைக்கிற இந்த கண்ணாடி இல்ல, நான் சொல்றது முகம் பார்க்கிற கண்ணாடி. தன்னுடைய முகாரவிந்தம் அந்த நெய்யிலே பார்த்தா கண்ணாடி போல தெரியும். அத்தன்மையாக நான் எப்படி ஆவை பிடித்து வந்து தனத்திலிருந்து பாலை கறந்து அதிலிருந்து எப்படி தனித்தனியா பிரித்து கடைசியா அந்த நெய்யினால முகத்தை பார்க்கலாம்னு தனித்தனியா பிரித்து சொன்னேனோ அத்தன்மையாக உன்னுடைய தாயாரு, தந்தையாரு, முற்றோர் யாரு, உடன் பிறந்தவர் யாரு, பெற்றோர் யாரு, உன் குலம் என்ன, கோச்சாரம் என்ன, உன் ஜாதி என்ன, இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொன்னேன்னா இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏதோ சற்று சற்று அப்போ சற்று யார குறைய பாக்குறேன் ஆகையாலே உங்களுடைய விளக்கத்தை